வணக்கம். அருண் பிசியோதெரபிஸ்ட். ஆரோக்கியமா இருக்கணும்னா, நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன புரிதல் இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். இந்த செரிமான மண்டலத்துல அடுத்து இரைப்பைக்குள்ள போகும்போது, இரைப்பையில ஒரு வகையான ஒரு ஆசிட் சுரக்கும். அதுக்கு பேரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். நாம என்ன சாப்பிட்டாலும் அந்த இரைப்பையில போய் ஒரு 2 மணி நேரமாவது தொடர்ந்து தங்கி, அந்த ஆசிட்டோட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் இது அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்ப நம்ம இப்படின்னு சாப்பிடுறோம். இது நேரா போனோனே இரைப்பைக்குள்ள போகுது. இரைப்பையில இருந்து சரக்கும் கீழ அடுத்து சிறுகுடல் போயிரணுமே, அங்கேயே நிக்குது அப்படின்னு சொன்னா, இரைப்பையினுடைய மேல் பகுதியிலும், கீழ் பகுதியிலும் ஒரு டோர் இருக்கும். அதுக்கு பேரு ஸ்பின்க்டர்ன்னு சொல்லிட்டு. நீங்க சாப்பாடு நேரா இரைப்பைக்கு உள்ள போயிருச்சுன்னு அப்படின்னு சொன்னா, இரைப்பையில இருந்து ஈஸியா நீங்க தலைகீழா நின்னா கூட மேல வராது. அதே சமயம் இரைப்பையில போனதுக்கு அப்புறம் கீழ உடனடியா போகாது. அங்க கீழ ஒரு டோர் ஒண்ணு இருக்கும். அது எப்போதுமே க்ளோஸா இருக்கும். இந்த இரைப்பையில செரிமானங்கள் முடிஞ்சது அப்படின்னா மட்டுமே அது திறந்து சிறுகுடலுக்கு அனுப்பும்.